சார் சும்மா கிரிமினலுக்கெல்லாம் பில்டப் கொடுக்காதீங்க. சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். எங்க வெளியே இருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட் போட்டு தள்ளின்னு உயிர் பயத்தில் சரண்டர் ஆயிட்டான். இவன் ஏன் சரண்டர் ஆனாங்கிறது கேள்வி இல்லை. பதுங்கிட்டு இருந்தவன் எதுக்கு வெளியே வந்தான்? இவனுக்கு வெளியே என்ன வேலை? ஒரு கதை சொல்லிட்டேன் சார். சைலன்ஸ் ரொம்ப சத்தமா இருக்குல்ல? நீ சிரிச்சா சமசமா தான் இருக்கு சார். ஆனா முன்பல் இல்லாம நீ சிரிச்சா ரொம்ப கேவலமா இருக்கும். சரி, கேமரா ஆஃப்ல இருக்கு, செஞ்சிருவேன். என்ன கை கொஞ்சம் லேஸ் வந்தீங்க, அவ்வளவுதான். சார் வீடு வந்து கெஸ்ட் எப்படியா சார் நடந்துப்பீங்க? வேதானோ வயலன்ஸ் சார். எதுக்கு சரண்டர் ஆன? ஒரு கதை சொல்லிட்டு போலாமா சார்? சொந்த கதை சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன், தெருநாயா இருந்தேன், இது செஞ்சு அது செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டேன். அந்த கதை தானே. அது எப்படி சார்? என் கல்ல படம் பார்த்தியா சார்? உன்னை பத்தி ஒன்று சொல்லட்டா? இன்னைக்கே 10 கோடி ரூபாய் கொடுத்து இந்த தொழிலை விட்டுருனா காசு வேண்டான்னு போயிடுவேன். ஆனா வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட எப்படி போடுங்கன்னு திட்டம் போடுவேன். அதான் நீ. அதே 10 கோடியை உன் கையில கொடுத்து என்னை விட்டுடு சார் சொன்னா விட்டுடுவியா சார்? நீ என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்ட்ல போனான்னு பிளான் பண்ணுவேன். அதானே சார் நீ? குட் ஒன். ஆனா எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார். ஏய், வால் இருக்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்னாயிரம் மேடம். சார் வீட்டில் எலி தொல்லை இருக்கிறது தான் சார் பூனைக்கு மவுசு. ஆனா அந்த எலி பூனைக்கு பயந்து பொறியில வந்து மாட்டிக்கிச்சு. எந்த எலியாவது பொறியில வந்து தன்னால மாட்டோமா சார்? அது சரி, சாதாரண எலி அது. 16 கொலை பண்ண பெரிச்சாலியாச்சு. நீ மட்டும் என்ன சாதாரண பூனையா சார்? 15 என்கவுண்டர் பண்ண போலீஸ் பூனையாச்சு. 18.